சேது, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நாங்க வீட்டை விட்டு போறோம். என்கிட்ட நீ கொடுத்த எல்லா பொறுப்புல இருந்தும் நான் விலகிக்கிறேன். முக்கியமான ஃபைல்ஸ், லாக்கர்ஸ், சாவி கொத்து இதோ எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டேன்க்கா. இத்தனை நாளா என் குடும்பத்துக்கு நீ கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிக்கா. என்ன தம்பியா மட்டும் நீ பார்க்கல, தாய் இல்லாத எனக்கு ஒரு தாயா இருந்து கவனிச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நாங்க வரோம்க்கா. நில்லுங்க. இப்ப எதுக்கு இந்த அவசர முடிவு? நான் ஸ்ருதியை அடிச்சதுனாலயா? சேச்சே, இல்லவே இல்லக்கா. அந்த உரிமை உனக்கு எப்பவும் உண்டு. ஆனா அபிகிட்ட அப்படி நடந்துகிட்டது இவ தப்பு இல்லக்கா, ஏன் தப்புதான். நான் தான்க்கா ஸ்ருதி கிட்ட அபி உன் அத்தை பையன், உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு இத்தனை நாளா என் பொண்ணுக்கு தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துட்டு. ஆனா அண்ணி, இப்போ உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி அண்ணி எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியும்? மனசை திறந்து சொல்றேன்க்கா, உனக்கு நிழலா இருந்து உன் சொத்து பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். ஏன்னா இது என் அக்கா குடும்பம். நாளைக்கு இந்த உறவு சொந்தமாகும். என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல வாழ்க்கை கிடைக்குங்கிற நினைப்புலதான். அதனாலதான் நான் உன் பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கேன். ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு நீ இன்னைக்கு ஸ்ருதியை அடிச்சு நிரூபிச்சிட்ட. இனிமே எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லக்கா, எந்த உரிமையும் இல்ல. நாங்க கிளம்புறோம். முட்டாள், என் கூட இத்தனை வருஷம் இருந்து என்னோட சக்சஸ் ஃபார்முலா, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தும் கூட என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அபிக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு பெரிய இடம் பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? ஏகே ஜுவல்லர்ஸ் ஃபேமிலியில சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன். ஏகே ஜுவல்லர்ஸ் ஃபேமிலி பூஜா தான் அபிக்கு மனைவியா, இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரப்போறவ. இத்தனை நாளும் நான் ஏன் இத சொல்லலன்னா இன்னைக்குதான் கன்ஃபார்ம் ஆச்சு. வர வெள்ளிக்கிழமை அவங்க மாப்பிள்ளை வீட்டை பார்க்க வராங்க. பணம் பணத்தோட தான் சேரும். அந்த கோடிக்கணக்கான சொத்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்தா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிசினஸ் எவ்வளவு டாப்ல போகும். ஏகே ஜுவல்லர்ஸ் ஃபேமிலி நமக்கு சம்பந்தியானா இந்தியாலேயே நம்ம கம்பெனி தான் நம்பர் 1 ஆகும். உன் மரமண்டைக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? சொல்லுடா. அக்கா, உனக்கு உன் பையன் வாழ்க்கை முக்கியங்கிற மாதிரி எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான்க்கா முக்கியம். அதுக்காக அவசரப்பட்டு வீட்டை விட்டு போவியா? உனக்கு இப்ப என்ன? உன் பொண்ணு வசதியான வீட்டுல வாழணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சுபத்ரா, நீ என் தம்பி பொண்டாட்டி. இப்படி அவசரப்பட்டு முட்டாள்தனமா முடிவெடுத்து வெளியில போயிட்டீங்கன்னா நாளைக்கு ஸ்ருதியோட கல்யாணத்தை எப்படி நடத்துவீங்க? ஏய் ஸ்ருதி, நான் உன் அத்தை தானே. உன்னை அடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? அதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு எங்களெல்லாம் விட்டு மறந்து போயிடுவியா? அத்தை, உனக்கு வசதியான இடத்துல நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் கல்யாண செலவு மொத்தமும் என்னோடது. இது என்னோட கடமைமா. ஒரு தம்பியா முடிவெடுக்காம ஒரு அப்பனா புத்திசாலித்தனமா முடிவெடு செய்து. நீ உன் அக்கா கூடவே இருந்து உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அந்தஸ்தா வாழ வைக்க போறியா?
இல்ல இந்த அக்காவை விட்டுட்டு போய் உன் பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. அக்கா, நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்க்கா. நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். என் பொண்ணு நல்ல வசதியா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும்க்கா. வாங்க வாங்க உள்ள போலாம். சத்யா, ஆ, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? செல்வநாயகியை பார்க்க. அதுக்குள்ளயா? இருடி, இப்ப என்னதான் உன் பிளான்? அபி யாரு என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு எனக்கு பீச்லயே தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் அந்த செல்வநாயகியை மீட் பண்ணி 2ல 1 பார்க்க போறேன். 2ல 1 நடக்காது. 1 1 நிச்சயமா நடக்கும். அது செல்வநாயகி உன்னை ஓட ஓட விரட்டுறது. ஏண்டி இப்படி வெறுப்பேத்துற? வெறுப்பேத்துல சத்யா, உண்மைய சொல்றேன். செல்வநாயகியோட பலம் செல்வாக்கு தெரியாம நீ சைல்டிஷா பேசிட்டு இருக்க. உன் அக்கா நிலைமை என்ன ஆச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னையும் அதே போல அடிச்சு எங்கேயோ ஒரு ஹைவேல ஒரு குழியில தள்ள செல்வநாயகிக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதெல்லாம் யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்ல. தேவி மாசமா இருக்கிறா. அந்த விஷயம் எங்க வீட்டுல தெரியறதுக்குள்ள வாழ்வோ சாவோ. நான் செல்வநாயகி கூட மோதி ஜெயிச்சு என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தே ஆகணும். நான் அந்த செல்வநாயகியோட மோதும் போது எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல. உன்னை மோதாதன்னு சொல்லல, நேரடியா மோதி தோத்து போகாதன்னு தான் சொல்றேன். ஆள் பலம், அதிகாரம், அரசியல் செல்வாக்கு எல்லாமே அந்த செல்வநாயகி பக்கம் தான் இருக்கு. பூ வரணும், பூ வரணும், பூ வரணும், பூ வரணும், பூ வரணும், பூ வரணும். செல்வநாயகிக்கு பக்க பலமா எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும், என் பக்கம் கடவுள் இருக்கிறாரு. இது போதும். நான் கிளம்புறேன்.